நான் அறிந்த ஆரோக்கியத்தில் உங்களுடன் இணைவது லதா ராணி. இன்னைக்கு நான் மாதவிடாய் பற்றி தாங்க பேச போகிறேன். இதோட நான் மாதவிடாய் பற்றி 3வது முறை பேசுகிறேன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயத்த நான் திரும்ப திரும்ப பேசுகிறேனோ அந்த விஷயம் எனக்கு நல்லா ஆயிருக்கு அப்படிங்கிறத குறித்து நான் சொல்கிறேன். இப்போ என்னன்னா ஹலஹாசனா இருக்கு இல்லைங்களா, அது செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு இந்த பீரியட்ஸ் பெயின் அது நல்லாவே கம்மியாக இருக்குது. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7 நாள் எனக்கு அது இந்த மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா 7 நாள் இருக்கும். ஃபஸ்ட்டு டே ப்ளீடிங் இருக்காது. அதுக்கப்புறம் செகண்ட் டேஸில் ஆரம்பிச்சதுன்னா 7th டேஸ் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கும். அப்போ இது தொடர்ந்து பண்ண என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே 7 நாளுங்கிறது 6 நாள், 5 நாள், 4 நாள், 3 நாளோட, அதாவது இந்த 3 நாளோட ஸ்டாப் ஆகும்போது அந்த ஃபஸ்ட்டு டே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு டேலேயே ஃபுல் ப்ளீடிங். அப்போ ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, தேர்ட் டேவோட 4th டேங்கும் போது நமக்கு ஃபுல்லாக ஸ்டாப் ஆயிடுது. இதில் பார்த்திங்கன்னா நான் முதல்ல நடக்கவே முடியாது, எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. இப்போ நான் நல்லா எல்லா நாட்களிலுமே நல்லா எல்லா வேலையும் செய்கிறேன், வெளியில் போகிறேன், வண்டி ஓட்டுறேன், வீடியோ போடுறேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நான் பண்ண அந்த ஹலஹாசனா ஆல்ரெடி போட்டிருக்கேன், அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எடுத்த உடனே அந்த கால் மேலே பட முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஹலாசனாவை இப்படி ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் இது எங்கள் மாதாஜிக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு வந்தது. ஸ்டெப்பாக அப்படி செய்யும் போது பார்த்திங்கன்னா நம்மளை அறியாமையே ஒவ்வொரு மாதமும் அந்த வலியும் கம்மியாகுது. அப்போ நம்மளுடைய உடல் வாகு, எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 85 kg நல்ல பெரிய வயிறாக இருந்ததுனால 8 மாதம் ஆச்சு டச் பண்ணுறக்கு. ஸோ அவங்கவுங்க உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி அந்த நம்ம ஃபுல் ஹலாசனாவை நம்ம பண்ணி முடிச்சுடுவோம். அந்த ஃபுல் ஹலாசனா நம்ம கால் போய் எப்போ தொட ஆரம்பிக்குதோ அப்போ இருந்து நமக்கு இந்த ஃபுல் பெனிஃபிட் கிடைக்க ஆரம்பிக்கும். இது எல்லோரும் செஞ்சு பயனடைன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.